ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தகவல் தான் வந்து என்ன தகவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐஎம்ஓ வந்து பல டிவைஸுகளில் வந்து என்ன மாதிரி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு ஐஎம்ஓ அக்கௌண்ட் வந்து பல டிவைஸுகளில் என்ன மாதிரி பயன்படுத்துகிறான்னு சொல்லி ஐஎம்ஓவில் வந்து பார்க்கலாம். அதாவது அந்த ஐஎம்ஓ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லாத ஆட்கள் வந்து ஐஎம்ஓ வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை எவ்வாறு பயன்படுத்துகிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்வையிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே நண்பர்களே, உங்களுடைய ஐஎம்ஓ வந்து மல்டி டிவைஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஐஎம்ஓவை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஐஎம்ஓ ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு சொல்லியிருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ் டிவைஸஸ்ன்னு சொல்லியிருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து மல்டி டிவைஸ் என்று சொல்லியிருக்கேன், அந்த இருக்கக்கூடிய வந்து குட் பட்டனை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த ஐஎம்ஓ அக்கௌண்ட்டை வந்து இன்னும் ஒரு டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு மொபைலில் வந்து ஐஎம்ஓ வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஐஎம்ஓ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் இருக்கிற இடத்துல வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய ஐஎம்ஓ நீங்கள் பாவிக்கிற ஐஎம்ஓவோட ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து மல்டி டிவைஸ் ஒன் பண்ண ஃபோன் நம்பரை வந்து செட் பண்ணிங்கன்னா சரி. நான் வந்து நம்பரை கொடுத்துட்டு வந்து ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஐஎம்ஓ டீமாலேயே வந்து ஒரு லொகின் வெரிஃபிகேஷன் சொல்லி வருது, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஃபோனோட மாடல் நம்பர் போட்டு இதில் வந்து ஒரு கோட் நம்பரை தராங்க. இந்த கோட் நம்பரை வந்து ஐஎம்ஓ, அதாவது நீங்கள் திறந்து வச்சுக்கிற ஐஎம்ஓ கோட் நம்பர் கேட்குற இடத்த வந்து அதை வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுமா. இதில் வந்து ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆகினா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து தோணும். வந்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கேமராவில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொல்லி தரைக்கும் இந்த ஐஎம்ஓ வந்து இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு ஐஎம்ஓ நியூ டிவைஸ் லொகின்னு சொல்லி மேலே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து 2 டிவைஸ் ஆன்லைனில் சொல்லி காட்டுது. இப்போ இதில் உதாரணமாக வந்து நான் ஒரு ஐஎம்ஓக்கு வந்து எஸ்எம்எஸை வந்து நான் போட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஐஎம்ஓக்கு வந்து நான் ஒரு ஐஎம்ஓ அக்கௌண்ட்டுக்கு வந்து சும்மா ஒரு எஸ்எம்எஸை வந்து நான் டைப் பண்ணி காட்டுறேன். வந்து டைப் பண்ணி எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணால் இந்த ஃபோன் வந்து போய்த்து இந்த ஃபோன் வந்து போனதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வந்து இந்த ஐஎம்ஓவில் வந்து காட்டுறேன். அதே மாதிரியே வந்து எஸ்எம்எஸ் அனுப்பினது வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. இதில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து 2 டிவைஸ் வந்து ஆன்லைனில் இருக்குன்னு சொல்லி காட்டு. இதே மாதிரி தான் உங்களுடைய ஐஎம்ஓ வந்து நிறைய டிவைஸில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள முடியும். வந்து ஒரே டைமில் 5க்கு மேற்பட்ட டிவைஸில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பாவிச்சுக்கொள்ள முடியும். மல்டி டிவைஸ் செட்டிங்கை நீங்கள் ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய அதே ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ் அண்ட் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆக்டிவேட் ஆகக்கூடிய டிவைஸை வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும். வந்து டிலீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு டிவைஸில் வந்து பாவிச்சு கொள்கிற மாதிரி இருக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல் புதிய தகவல்கள் பெறுவதற்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வரும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக்கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.